ராமலிங்காய பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்றுவாழ் வள்ளல் மலரடி வாழ்க வாழ். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவருளை திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம். நம் பெருமான் அருட்கொடை புகழ்ச்சி என்ற தலைப்பில் 5வது பாடலில் தோளை கருதி தினந்தோறும் சுழன்று சுழன்று மயங்கும் அந்த வேலைக்கு இசைந்த மனத்தை முற்றும் அடக்கி ஞான மெய்நெறியில் கோளை தொலைத்து கண் விளக்கம் கொடுத்து மேலும் வேகாத காலை கொடுத்தாய் நின்றனக்கு கைமாறு ஏது கொடுப்பேன் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நம் பெருமான் தாவும் மான் என குதித்து கொண்டோடி தையலார் மூளை தடம்படும் கடையேன் என்பார். சுழன்று சுழன்று மயங்கும் சூறாவளி காற்று ஒரே புள்ளியை மையமாக கொண்டு சுற்றும். அதுபோல் நான் என்னுடைய நினைப்பு, செயல், கருத்து, அனுபவம் யாவும் இந்த சிற்றின்பம் அதாவது விருப்பத்திலேயே உயர்ந்ததாகிய இந்த காமத்தை நாடுகிறது. இதுதான் என் வேலையாக உள்ளது. மனம் என்பது காற்றின் இயக்கம், ஒளி என்பது அறிவின் இயக்கம். இதனை பெருமான் பெண்ணிடை மனமும் ஆணிடை அருவும் அன்னூர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அறிவு சொல்வதை மனம் கேட்கணும். ஆனால் மனம் சொல்வதை அறிவு ஏற்பது போல் நம் அறிவு விளங்காமல் மாயை செயல்படுகிறது. மாயை என்பது தோன்றுதலும் மறைதலும் ஆகும். நம் பெருமான் இறைவனிடம் முறையிடும் போது நெடும் காம கடலை நீந்தும் வகையறியேன் என்கின்றார். இறை அக அனுபவம் பெற்றபின் காமமும் கோபமும் குடிகட்டு போயிற்று. கொடிய ஓர் அகங்காரம் பொடி பொடி ஆயிற்று. காரணம், சிற்றின்பம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன். காரணம், ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருள் குறைய குறைய உடம்பை தாங்கி நிற்கும் எலும்பு வலுவிழக்கும். வலுவிழக்க இந்த தேகமாகிய கட்டிடம் சகிரியும். உயிர்களின் இயற்கை குணம் 1 தயவு, 2 சிற்றின்பம். பெருமானின் இறை அக அனுபவ உண்மை எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனது ஆன்மாவிலும் அதுபோல் எல்லா உயிர்களின் ஆன்மாவிலும் உள்ளார் என்பதை அறிவால் அறிந்து பேரறிவாகிய இறைவன் வந்து இவருடன் கலந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வை வழங்குகிறார். பெருமான் வணங்கும் திருக்கோயில்கள்: 1 சைவ திருக்கோயில், சிதம்பர வெட்டவெளியை காட்டும் திருக்கோயில். 2 ஜாதி மதம் சமயம் கடந்த சிறநடு சிற்றம்பலமாகிய சிதம்பர சிற்சபையில் பொற்சபையில் நில்லாது அறிவு மார்க்கமாகிய ஒளி மார்க்கத்தில் பயணித்து தான் கண்ட இறை அகனுபவமாக சத்தியஞான சபை வடலூர். அவரது ஜீவாத்மாவில் உறையும் பரமாத்மா கலந்து அத்வைத நிலையை அடைகிறார். திரை 7 விலகுகிறது, அமுதம் வழிகிறது, அதனை உண்கிறார். சுத்த சன்மார்க்க வரலாற்றில் ஒளிநெறியாகிய சன்மார்க்கத்தை பூக்கச் செய்தவர் திருமூலர். அப்பூவை மணங்கமல செய்தவர் மாணிக்க வாசகர். அந்த மலரை தெய்வீக மனம் வீசும் மலராய் மலரச் செய்தவர் திரு அருட்பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பர ராமலிங்கடிகளார் ஆவார். தான் கண்ட, அனுபவித்த, அறிந்த, தெளிந்த, உணர்ந்த இறை அக அனுபவத்தை எல்லா உயிரும் பெற வேண்டும் என வெளிப்படையாக கூறுகிறார். மனதை முற்றும் அடக்கி, அதாவது ஒளியின் பிரதிபலிப்பு காற்று. உதாரணம், மூலாதார ஒளி பைசாந்தி எனும் வயிற்று பகுதியில் ஒளி காற்றாக மாறுகிறது.
காற்று மத்திமை எனும் நெஞ்சுக்கு வரும்போது அச்சரமாகிறது. அச்சரம் வைகாரி எனும் வாய் வழியாக சொல்லாக வருகிறது. சொல் என்பது சப்தம். ஆக ஒளி சப்தமாக மாறுகிறது. அதுபோல் ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம், காற்றின் இயக்கம். எட்டா நிலையில் உள்ளவனை தான் உணர்ந்து எட்டு என்கிறது. ஒளி இயக்கமாகிய அறிவு மார்க்கம் நவநிலை, பெருநிலை, பெரும் சுகநிலை என ஆன்ம அறிவை கொண்டு அறிந்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என்கிறது. எல்லாவற்றையும் அருவி உயர்ந்தது சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தில் எல்லாம் அடங்கும். எல்லாவற்றிலும் சுத்த சன்மார்க்கம் அடங்காது. சிற்றின்பம் கடந்த பேரின்பம். முன்பு அன்பே சிவம் என்றனர். இறைவன் இருப்பிடமாகிய புருவ மத்தியில் தவம் ஏற்றி அடைந்தனர். ஆனால் இன்று கருணையே சிவம். புறத்தில் மனமானது பரோபகார செயல் செய்து அகத்தில் ஒளிநெறி அக வழிபாடு முறை மூலம் மனதை கட்டுமிடமாகிய புருவமத்தியில் கட்டி இறை அக அனுபவம் பெறுவது. சிற்றின்பத்தில் அறியாமையால் கோலை ஊன்றி திரியும் குருடருக்கு கண் பார்வை வந்தால் குச்சியை தூரமாக எரிந்து விடுவார். அதுபோல ஞானமெய் நெறியில் ஞானம் என்பது சிற்றறிவாகிய ஆன்மா பேரறிவாகிய இறைவனுடன் கலப்பது. தன்னை அறியும் அறிவு பெற்று பின் தலைவனை தன்னுள் காண்பது மெய். பொய்யான உடலில் மெய்யாக இறைவன் இவ்வுயிர் மெய்யாக உள்ளான். அதனால்தான் திருவள்ளுவர் தேவர் அகர வரிசையில் தொடங்கி மெய்யான மெய் வரிசையில் நா என்ற எழுத்தில் முடிக்கிறார். இதில் 1330 குறள் உள்ளது. 13 அடுக்கு. முதல் குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்பார். இறுதி 1330வது குறளில் ஊடுதல் முதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி ஏங்கி பெறின் இன் முடிவு உயிர் மெய்யான இறைவன் கூடினால் வீடு. ஆனால் இன்று 1596 15 அடுக்கு அகவல் வரி, 2 அடுக்கு கூடுதல், 1 அடுக்கு கருணை, மற்றொரு அடுக்கு தனி சிவம். கடவுள் நிலையறிந்து அம்மயமாது நெறி பாதை அறிவு எனும் உள்ளொளியை சிற்றின்பம் இரக்கத்தால் பெற்று அறிவு எனும் உள்ளொளியை சிற்றின்பம் நீக்கி இரக்கத்தால் பெற்று அறிவு எனும் உள்ளொளி கூடிய மாந்தர்க்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை. மற்ற பாதை சுற்றது சூதது என்று எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார். பண்டும் அண்டும் இன்றும் காணார். நான் கண்டு கனிந்து கலந்து கூறுகிறேன். கண் விளக்கம் கொடுத்தாய், அறிவு விளக்கம் கொடுத்தாய், வேகாத காலை கொடுத்தாய். கால் என்பது காற்று. எண்ணம் உள்ளவரை, அதாவது தேவை உள்ளவரை இந்த மனம் எண்ணிக்கொண்டே இருக்கும். மனம் தேவை நிறைவேற்றிவிட்டால் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் மனம் அடங்கிவிடும். சுவாசம் குறையும், ஆயுள் கூடும். மனதை வென்றால் சுவாசம் குறையும், ஆயுள் நீட்டிக்கும். உரைமனம் கடந்த ஒரு வலிமேல் அரசாட்சி செய்யக்கூடிய இறைவனை தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே, தவம் நிறை தயவு வளர்ந்து சதுரே. இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி பெற்று அருள் ஒளி கூடியது. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய இயலும் என்கின்றார் நம் பெருமான். மேலும் இதனை உள்ளொளிக்குள் உள்ளொளியை உள்ளபடி உள்ளவனை உடைய பெருந்தகையை என்று நம் பெருமான் பதிவு செய்வார்கள். அதுபோல நாமும் அவர் கூறியபடி தினசரி செயல்பட்டு போகிற வரை லாபம் பயணிப்போம், ஆன்ம லாபம் பெறுவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா.